Hi friends, welcome back to பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். சில நேரங்களில் வேறு சில ரெசிபிகளை நம்ம தேங்காய் சேர்த்து சாப்பிட்டுருக்கும் பொழுது தேங்காய் சட்னி செய்ய வேண்டாமே அப்படின்னு யோசிப்போம். அந்த டைம்ல அதற்கு ஈக்குவலண்டான இந்த தண்ணி சட்னியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். பேன்ல 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு 12 பச்சை மிளகாய், கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் 12 மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் 10 மிளகாய் கூட எடுத்தால் போதுமானது. சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச இன்கிரீடியன்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் பொட்டுக்கடலை, 50 கிராம் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். இது தண்ணியாக இருக்கணுன்றதுனால இப்போ அரைச்ச பிறகு இதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதற்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இதில் சேர்த்து ஒரே 1 செகண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். உடனடியாக அதிக நேரம் வச்சுருந்தா நம்ம சேர்த்த பொட்டுக்கல்ல அதில் பாயில் ஆகிடும். ஸோ ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ உடனடியாக நம்ம மாற்றிடணும். இப்படி சட்னிக்கு லைட்டாக சூடு காட்டுறதுனால தனி வாசமாகவும் தனி டேஸ்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. இப்போ சட்னிக்கு கூடுதலாக இன்னும் சுவை சேர்க்கறதுக்காக நம்ம 2வது முறையாக கொஞ்சமாக ஒரு 4 டிராப் ஆயில் சேர்த்துட்டு சாம்பார் வெங்காயம் 6 வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக. இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்ம வச்சிருக்க சட்னியில் சேர்த்துக்கணும். இந்த சட்னி ரோட்டோர கடைகள், தள்ளுவண்டி ஷாப், மெஸ் இந்த மாதிரி இடங்கள்ல தினமும் செய்வாங்க. ஏன் அப்படின்னா தேங்காய் சேர்க்காததுனால இது நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும். அதனால இந்த சட்னி கண்டிப்பா இருக்கும் அங்கெல்லாம். சூப்பர்பான மதுரை தண்ணி சட்னி ரெடி. நீங்களும் கண்டிப்பா தேங்காய் பயன்படுத்தாம இதே மாதிரி தண்ணி சட்னி செஞ்சு சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.